வணக்கம். அமெரிக்காவின் ஈரான் மீதான கடல் முற்றுகை ஆரம்பமாகி பல மணி நேரங்கள், அதாவது ஒரு நாள் கடந்துள்ள நிலையில் 24 மணி நேரத்தில் அந்த கடற்பகுதியினூடாக 20 படகு 20 கப்பல்கள், அதாவது வர்த்தக கப்பல்கள் சென்றதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. இந்த பிளாக்கேட் என்ற அமெரிக்காவின் இந்த தடுப்பு நடவடிக்கை என்பது ஈரான் துறைமுகங்களை சார்ந்ததாகத்தான் இருக்கிறதே தவிர அங்குள்ள ஏனைய துறைமுகங்களுக்கு அல்ல என்று கூறப்படுகிறது. ஆனால் இது ஒரு போர் நடவடிக்கையாகவே கருதப்படும் என்று பலரும் கூறுகின்ற நிலையில், அடுத்து வரும் போர் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது நாங்கள் மிக வெப்பநிலையை நோக்கி அந்த பிரதேசம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பாரசீக வளைகுடா மிக விரைவாகவும் மிக வெப்பமாகவும் ஈரப்பதனாகவும் மாறக்கூடிய காலநிலை அங்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அரேபிய தீபகற்பத்தில் மணல் புயல்கள் வீசும். இது போர் தொடுப்பதற்கு உகந்த நேரமாக இருக்காது. உதாரணமாக, அவர்கள் ஈரானின் உட்கட்டமைப்பை குறிவைத்து ஈரான் பதிலடி கொடுத்து இந்த அரபு நாடுகளின் உட்கட்டமைப்பை அழித்தால் அது கடந்த மாதம் போல் இருக்காது. ஏனெனில் கடந்த மாதம் பாரசீக வளைகுடாவில் நல்ல காலநிலை நிலவியது. 6 மாதங்கள் அந்த பிரதேசம் நன்றாக இருக்கும். 6 மாதங்கள் வளைகுடாவில் நல்ல வானிலை நிலவும். மற்ற 6 மாதங்கள் மிகவும் கடினமானதாக இருக்கும். அந்த 6 மாதங்களில் மின்சாரம், உட்கட்டமைப்பு, குடிநீர் இல்லை என்றால் மக்கள் இருக்கவே முடியாது. அனைவரும் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும். அந்த நாடுகள் அப்படியே சரிந்துவிடும். எனவே இப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ஆதரவு சக்திகள் சரிந்துவிடும். அந்த சூழ்நிலையில் அவர்களால் தப்பி பிழைக்க முடியாது. அதற்குத்தான் ஈரான் காத்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. மற்றொரு விடயம் என்னவென்றால், ஈரான் ஒரு சிறிய நாடு அல்ல. அதற்கு 15 அண்டைய நாடுகள் உள்ளன. எனவே அது துர்மெனிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றுடன் வர்த்தகம் செய்கின்றது. அது காஸ்பியன் கடல் வழியாக ரஷ்யா, கஜகஸ்தான் ஆகிய நாடுகளுடன் வர்த்தகம் செய்கின்றது. அசர்பைசான், ஆர்மீனியா, துருக்கி மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுடனும் வர்த்தகம் செய்கின்றது. இந்த நாடுகள் அனைத்தும் ஈரானின் அண்டைய நாடுகள். பாரசீக வளைகுடா, இந்திய பெருங்கடல், ஓமான் வளைகுடா மற்றும் இவை அனைத்தையும் தவிர இந்த நாடுகள் அனைத்தும் ஈரானுடன் விரிவான வர்த்தகத்தை மேற்கொள்கின்றன. மேலும் ஈரான், ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளின் மொத்த பரப்பளவுக்கு ஈரான் சமனானது. அதைவிட சற்றே பெரியதென்றும் கூறலாம். ஈரான் தனது உணவு தேவை அனைத்தையும் கிட்டத்தட்ட தானே உற்பத்தி செய்கின்றது. அது அரேபிய தீபகற்பத்தைப் போல பெரிய நிலப்பரப்புகளை கொண்டதல்ல. நீங்கள் காட்டும் வரைபடத்தை பார்த்தால் காஸ்பியன் கடலுக்கு கிழக்கிலும் மேற்கிலும் அல்போர் என்ற மலைத்தொடர் உள்ளது. தெஹ்ரானுக்கு மேலே உள்ள அந்த மலைத்தொடர்களில் பனிப்பொழிவும் இருக்கின்றது. அதற்கு பின்னால் உள்ள மலைத்தொடர்களிலும் பனி இருக்கின்றது. பின்னர் ஈரானின் மேற்கில் வடக்கிலிருந்து தெற்காக செல்லும் மற்றொரு மலைத்தொடர் உள்ளது. எனவே இது ஒரு எல் வடிவம் போல இருக்கும். கிழக்கில் ஒரு மலைத்தொடர், மேற்கில் ஒரு மலைத்தொடர், வடக்கில் மற்றொரு மலைத்தொடர். இங்கிருந்து தான் ஈரானின் பனிப்பொழிவு வருகின்றது. இதுதான் ஈரானின் அணைகளை நிரப்புகின்றது. மேலும் இங்கிருந்து தான் விவசாயம் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறது. எனவே ஈரானியர்கள் தங்கள் பெரும்பாலான விவசாய பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு தேவையானவற்றை அண்டைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொள்கிறார்கள். மேலும் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் திணிக்கப்பட்ட இந்த போருக்கு முன்பு ஈரான் என்றால், நீங்கள் மேற்கத்திய ஊடகங்களை பார்த்தால் ஈரான் தான் போரை தொடங்கியது போல நினைப்பீர்கள். ஆனால் இந்த போருக்கு முன்பு ஈரானின் எண்ணெய்கள் கடலில் சுமார் 200 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்கள் கடலில் கப்பல்களில்
மிதந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனெனில் அதை விற்பதில் அதற்கு எப்போதும் சிரமம் இருக்கின்றது. தடைகள் அதுக்கு முக்கிய காரணம். அது எப்போதும் ஒரு பிரச்சனையாகவே ஈரானுக்கு இருந்தது. ரஷ்யர்களிடமும் அதிக அளவில் எண்ணெய் இருக்கின்றது. ஆனால் என் புரிதலின் அடிப்படையில் ஈரானைப் போல அவ்வளவு அதிகமாக இல்லை. மற்ற நாடுகளிடம் அப்படி இல்லை. ஏனென்றால் ஈரான் அல்லது ரஷ்யாவுக்கு இருந்ததை போன்ற தடைகள் அவர்களுக்கு இல்லை. அதாவது ரஷ்யா தனது எண்ணெய் இருப்பை கடலில் வைத்திருந்த தனது எண்ணெய் இருப்பை விற்று தீர்த்து விட்டது. ஈரானும் விற்று விட்டது. மீண்டும் அறிவு கட்டியபடி ஈரான் தனது எண்ணெயில் பாதியை விற்றுவிட்டது. அதாவது 100 மில்லியன் பேரல்கள் விற்கப்பட்டு விட்டன. எனவே மிகுதியாக இருக்கின்ற 100 மில்லியன் ஈரானிடம் தற்போதும் ஈரானின் கப்பல்கள் கடல்களில் இருக்கின்றது. ஹார்மோஸ் மற்றும் பேர்சியன் வளைகுடா பகுதிகளை பயன்படுத்தாமலே ஈரானால் இன்னும் 100 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய்களை விற்பனை செய்ய முடியும். மேலும் கடந்த 1.5 மாதங்களில் ஈரான் அந்த 100 மில்லியன் பீப்பாய்கள் மூலமாகவும் பாரசீக வளைகுடாவிலிருந்து அதன் தினசரி ஏற்றுமதி மூலமாகவும் சம்பாதித்த பணத்தின் அளவு மிக அதிகம். இப்போது எந்த தள்ளுபடியும் இல்லை என்பதால் ஈரானின் இந்த ஏற்றுமதி மிக உயர்ந்த விலையில் விற்கப்படுகின்றது. இடைத்தரகர்களோ அல்லது அதுபோன்ற எந்த பிரச்சனையும் இப்போது இல்லை. எனவே கடந்த 1.5 மாதங்களிலும் அதற்கு முன்பும் ஈரான் நிறைய பணத்தை சம்பாதித்திருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்கா தனது தாக்குதலை நடத்துவதற்கு முந்தைய வாரங்களில் மக்கள் போரை பற்றி அதிகளவில் அஞ்சியதால் விலைகள் உயர்ந்து கொண்டிருந்தன. அதனால் ஈரானின் பைகள் காலியாக இல்லை. அவை முன்பை விட நிரம்பி வழிவது போலதான் தெரிகின்றது. மேலும் இறுதியாக ஒரு விடயம் உள்ளது. பாரசீக வளைகுடாவில் உள்ள இந்த அரபு ஆட்சிகளின் மற்ற துறைமுகங்களும் பயன்படுத்தப்படாது. ஆனால் ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா எவ்வளவு எளிதாக தடுப்பார்கள் என்பது தெளிவாகவில்லை. ஏனெனில் ஈரானிய கப்பல்களை தொந்தரவு செய்தால் ஈரானியர்களின் ஏவுகணைகளை கொண்டு அவர்கள் அமெரிக்க கப்பல்களை அச்சுறுத்துவார்கள். ஈரானின் ஏவுகணைகள் மிக நீண்ட தூரம் செல்லக்கூடியவை. மேலும் சில ஈரானிய ஏவுகணைகள் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. அவர்கள் இஸ்ரேலின் ஆட்சிக்கு எதிராகவோ அல்லது வேறு யாருக்கும் எதிராகவோ போர்க்களத்தில் அந்த ஏவுகணைகளை இன்னும் கொண்டு வரவில்லை. எனவே அமெரிக்கர்கள் ஒரு முற்றுகையை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்றால், அல்லது தற்போது ஒரு முற்றுகையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஈரானிய கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் இருக்க வேண்டும். அது செலவு மிக்கதாக இருக்கும். மேலும் அந்த முற்றுகையை திறம்பட செய்வதற்கு அவர்களுக்கு இன்னும் பல கப்பல்கள் தேவைப்படும். அது மிகவும் செலவு மிக்கது. அந்த முற்றுகையை அமெரிக்காவால் செயற்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அதன் சொந்த முகவர்கள் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவின் முற்றுகை இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அடிப்படையில் ட்ரம்ப் சொல்வது என்னவென்றால், சீனா உங்களுடன் வர்த்தகம் செய்ய உரிமை இல்லை என்று கூறுகிறார். இந்தியா பாரசீக வளைகுடாவை பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்றும் கூறுகிறார். ஆப்பிரிக்க நாடுகளோ உங்கள் அனைவருக்கும் உரங்கள் வாங்குவதற்கு உரிமை இல்லை என்று கூறுகிறார். அதனால் அவர் அடிப்படையில் உலகத்திடம் நான் தான் முதலாளி என்றும் எண்ணெய் விலை குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறுகிறார். ஏனெனில் உலக பொருளாதார நெருக்கடி மிகவும் மோசமாகி வருகின்றது. நாம் பனிப்பாறையின் நுனியை மட்டுமே காண்கின்றோம். நமக்கு நேரம் சற்று குறைவாக உள்ளது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஈரான் பாரசீக வளைகுடா மற்றும் நீர்வழி பாதை வழியாக மட்டுமே எரிபொருட்களையும் மற்ற பொருட்களையும் வெளியே எடுக்க முடியும் என்பது போன்றதல்ல. இந்த தரைவழி பாதைகள் வழியாக ஈரான் எவ்வளவு எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்களிலிருந்து வெளியே எடுக்க முடியும் என்பதை பற்றியாவது சில கருத்துக்களை நாங்கள் இங்கு பகிர முடியும். நான் நினைக்கிறேன் இந்த துறைகளில், அதாவது தெரிந்த விடயம் என்னவென்றால், உதாரணமாக பல ஆண்டுகளாக கஜகஸ்தானில் இருந்து அதிக அளவு எண்ணெய் ஈரான் வழியாக பாரசீக வளைகுடாவுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டிருந்தன. அல்லது அவர்கள் ஈரானுக்கு எண்ணெயை கொடுத்தனர். பின்னர் ஈரான் தனது சொந்த எண்ணெயை விற்பனைக்கு அதே வழியை பயன்படுத்தியது. எனவே எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பல வழிகள் உள்ளன. அது மிகவும் குறைவாக இருக்கலாம். ஆனால் உதாரணமாக ஒரு
ஒன்றை கூறலாம். நாங்கள் எங்கள் அரிசியை, அதாவது ஈரானுக்கு தேவையான அரிசியை பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து ஈரான் வாங்குகின்றது. இப்போது அவர்கள் அதனை பாகிஸ்தானிலிருந்து வாங்குகிறார்கள். அதாவது செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்றால், பாகிஸ்தானுக்கு தரை வழியாக சிறிது எண்ணெயை ஏற்றுமதி செய்தால் அவர்கள் அரிசியை தருவார்கள். எனவே அடிப்படையில் நெத்தனியாகு இந்த போரை தொடுப்பதன் மூலம் ட்ரம்ப் மோடி அரசாங்கத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றார். இந்தியாவில் மோடி அரசாங்கம் எப்போது இஸ்ரேலுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பதாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. இப்போது அங்கு எரிபொருள் நெருக்கடி இருப்பது மட்டுமல்லாது ஈரானுடனும் வர்த்தகம் செய்ய அது முற்பட்டு நிற்கின்றது. முற்றுகை அச்சுறுத்தல் காரணமாக ஈரான் இப்போது பாகிஸ்தானிடமிருந்து அரிசியை வாங்குகிறது. ஏனெனில் காமூர் நீரிணையில் முதல் நாளிலேயே அமெரிக்கா முற்றுகையிடும் என, அதாவது இந்த போரின் பிப்ரவரி 28 அன்றே ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிடும் என்று ஈரான் நம்பியிருந்தது. அதனால்தான் அதன் அரிசி வர்த்தகத்தை மாற்றியிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அதிபர் ட்ரம்ப், உங்கள் மீது ஈரான் இந்த ஹார்முஸ் நீரிணை மீது ஒரு சுங்கச்சாவடியை வைக்கப் போகிறது என்று கூறியிருந்தார். அதாவது ஈரான் தரப்புக்கு தான் அவ்வாறு கூறி ஒரு எதிர்பார்க்காத ஆச்சரியத்தை கொடுத்ததாக கூறியிருந்த ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் இதனால் திகைத்து போனார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அல்லது வாஷிங்டனின் பார்வையில் ஒரு கடுமையான நிலைப்பாடு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் இது போன்ற ஒன்றை அவர்கள் எதிர்பார்த்தார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. உண்மையில் முதலாவதாக அங்கே எந்த சுங்கச்சாவடியும் இருக்கவில்லை. ஈரான் மற்றும் ஈரானிடையான வர்த்தகம் மிகவும் சாதாரணமாக நடைபெற்று வந்திருக்கின்றது. அமெரிக்கா போரை தொடங்கும் வரையிலும் அனைவரும் தங்கள் வர்த்தகத்தை இலகுவாக செய்து கொண்டிருந்தனர். ஈரானியர்கள் அதை முடக்கியதற்கான ஒரே காரணம் இந்த அரபு ஆட்சிகள், அதாவது குடும்ப சர்வாதிகாரங்கள் அமெரிக்க தளங்களுக்கு இடமளித்து தங்கள் வான்வழி வழியாக ஈரான் மீது குண்டு வீசவும், இராணுவ தளங்களுக்கு வெளியே தங்கள் நிலப்பரப்பிலிருந்து ஈரான் மீது ஏவுகணைகளை ஏவவும் இந்த நாடுகள் அனுமதித்திருந்தன. அதனால்தான் ஈரான் அவர்களை வித்தியாசமாக நடத்தியது. இப்போது அவர்கள் திடீரென்று எங்கள் நிலப்பரப்பிலிருந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று முடிவு செய்தால் போர் முடிந்துவிடும். அமெரிக்காவுக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே 45 நாட்களுக்கு முன்னர் இந்த நிலைமை நமக்கு இல்லை. ஈரான் வெளிநாட்டு எதிர்கால வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே காரணம் இந்த அரபு ஆட்சிகள் செய்தவற்றுக்கு இழப்பீடு பெறுவதும், பாரசீக வளைகுடாவை இனி தங்கள் நாட்டிற்கு எதிரான தாக்குதல்களுக்காக தளமாக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதும் ஆகும். ஆனால் போர் தொடங்குவதற்கு முன்னர் அமெரிக்கா இப்போது செயல்படுத்தும் முற்றுகையை அப்போதே மேற்கொள்ளும் என்று ஈரான் உண்மையில் நினைத்திருந்தது. அதனால்தான் ஈரான் அரிசி கொள்முதலை கூட இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மாற்றியிருந்தது. எனவே இந்த இறுதியான ஒரு கேள்வி என்னவென்றால், ஈரான் எவ்வளவு காலம் இந்த முற்றுகையை தாக்குப்பிடிக்கும்? ஏனென்றால் இந்த முற்றுகை தொடர்ந்தால் ஈரான் தன் மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை எவ்வளவு காலம் தக்க வைக்கப் போகின்றது? மக்களின் வாழ்வாதாரத்தை போரை தொடர்ந்து நடத்த முடியுமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. ஈரான் அமெரிக்காவை விட நீண்ட காலம் தாக்கு பிடிக்கும் என்ற கருத்துக்கள்லாம் நிலவுகின்றன. ஏனெனில் இதனால் பாதிக்கப்பட போவது ஈரானியர்கள் மட்டுமல்ல, உலக பொருளாதாரம் நெருக்கடிக்கு சிக்கி உலக மக்கள் அனைவரும் மிக பெரும் நெருக்கடியை சந்திக்கப் போகிறார்கள். நாம் இப்போது பார்ப்பது பனிப்பாறையின் நுனியை மட்டுமே. இது இன்னும் மோசமாக போகிறது. நான் சொல்வது போல கடலில் உள்ள எண்ணெய் டேங்கர்கள் தீர்ந்து வருகின்றன. ரஷ்யர்களிடமும் இப்போது அவை எதுவும் இல்லை. ஈரானியர்கள் தங்களுடையதில் பாதியை விட்டுவிட்டனர். உபரி எண்ணெய், அதாவது ரிசர்வ் எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எதுவும் தற்போது இல்லை. நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த இருப்புக்கள் வெவ்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
அமெரிக்கா கூட அவற்றை பயன்படுத்த தொடங்கிவிட்டது. ஜப்பானும் பயன்படுத்த தொடங்கிவிட்டது. வரவிருக்கும் நாட்கள், வாரங்கள், மாதங்கள் முழு உலகுக்கும் பயங்கரமாக இருக்கப் போகின்றன. லெபனானில் நடந்த இனப்படுகொலை மற்றும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்காக இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக உலகம் ஏற்கனவே திரும்பியிருப்பதால் ட்ரம்ப், நெத்தனியாகு மற்றும் சியோனிசத்துக்கு எதிராக உலகம் திரும்பப் போகிறது. அதனது முதற்படியாகத்தான் தற்போது இத்தாலிய அதிபர் மெலோனி இஸ்ரேலுடனான 20 ஆண்டு கால பாதுகாப்பு உடன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு கூற முடியும். நெத்தனியாகுவின் படைகள் அறிக்கை அளித்தாலும், நெத்தனியாகு அடிப்படையில் போரை அல்லது மோதலை தீவிரப்படுத்த சொன்னாலும், அவர்கள் ஏற்படும் துயரத்தை, அதனால் ஏற்பட போகும் துயரத்தை அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி.